மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் போதைப் பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்த வடமாநில இளைஞர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார்? அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மரணியா. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அழகலாட்சி அம்மன் கோயில் பின்புறமாக ரகசிய ஒரு ஜீப் ஒன்று நிற்பதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அந்த சம்பவ இடத்திற்கு அந்த தனிப்படை போலீசார் உதவி காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் மேற்கொள்ள முயன்ற போது அங்கிருந்த 2 வடமாநில இளைஞர்கள் தப்பித்து அங்க இருக்க காட்டுப்பகுதிக்கு ஓட முயன்றனர். அப்ப அவங்க 2 பேரும் தனிப்படை போலீசார் மடக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சி எதுக்கா ஓடுற, என்ன வண்டி எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு பாக்குறப்ப கர்நாடகா மாநில ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட 2 வட மாநில பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு விசாரிச்சதுல எதுக்கா வந்தா என்ன அப்படின்னு கேட்கிறப்ப சுமார் 500 கிலோ மதிக்கத்தக்க தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை அந்த வாகனத்துல கடத்தி வந்தது தெரிய வந்துச்சுங்க. அவங்கள்ட்ட 500 மூட்டையா ஒரு 500 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செஞ்சு இந்த கடத்தலுக்கு ஈடுபடுத்தப்பட்ட அந்த கார் ஜீப்பையும் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அந்த வடமாநில இளைஞர்களையும் கைது செஞ்சு அவங்க வச்சிருந்த ஒரு ஐபோனையும் ஒரு செல்போனையும் பறிமுதல் செய்து எங்க இருந்து இந்த புகையிலை பொருட்களை கொண்டுட்டு வந்தீங்க, எங்க விற்பனை செய்ய போனீங்க உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த 2 வடமாநில இளைஞர்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில இந்த அரசால் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதன் மீதும் அதை கொண்டுட்டு வர்றவங்க மீது தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க வேலையில இந்த தனிப்படை போலீசார் இன்னைக்கு துணிகர செயலில் ஈடுபட்டு 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்து 2 வடமாநில இளைஞர்களை கைது செய்தது இந்த பகுதியில பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது. இல்லையா? விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். இங்கிட்டு போக இதுங்கெல்லாம் தெரியாது.